இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் என்னென்னு எழுதிக்கலாம். ஸோ ஒன்று காஸ் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 3/5. அடுத்தது tan A tan B is equal to 2. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம டிரைவ் பண்ணாதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆன்சர்ஸ்க்கு நம்ம போக முடியும். ரைட், இப்போ காஸ் ஏ மைனஸ் பி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காஸ் ஏ மைனஸ் பி இதுக்கான ஃபார்முலா தெரியும். காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. இந்த ஃபார்முலாவை நான் இப்போ அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா tan A tan B அப்படின்னு கொடுத்துருக்காங்க, which is equal to 2. ஸோ tan நமக்கு ஏற்கனவே தெரியும், tan is nothing but sin by cos. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், sin A by cos A யாருக்கு, இந்த tan A. அடுத்து இங்கே tan B இருக்கு, இதுக்கு sin B divided by cos B is equal to 2. இப்போ இந்த cos A cos B அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா sin A sin B is equal to 2 cos A cos B. ரைட், இப்போ ஏன் இந்த டெரிவேஷன் நம்ம வரோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ல sin A sin B இருக்கு. இந்த sin A sin B க்கு பதில் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்னாயிடும், நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ cos A minus B க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். 3/5 is equal to cos A cos B plus sin A sin B க்கு இங்கே 2 cos A cos B கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ 2 cos A cos B, இது ஒரு cos A cos B, இங்கே ரெண்டு cos A cos B இருக்கு. ஸோ அப்போ 3/5 is equal to 1 plus 2 is equal to 3 cos A cos B. ரைட், இப்போ இங்கே 3 மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா cos A cos B is equal to 3/5 divided by 3. அதான் இப்படி எழுதுறேன். ஸோ இப்போ 3யும் 3யும் கேன்சல் ஆகும், which is equal to 1/5. ஸோ இப்போ cos A cos B is equal to 1/5. இது ஆன்சர்ல இருக்கு. இதுதான் கரெக்டான ஆப்ஷன்.